நீங்கள் எல்லாம் வரும்போது வெறும் தேத்தண்ணி சீனி போடாத சாயம் மாதிரி எங்களுக்கு பாருங்கள் துன்பம் இருந்தது. இது உதாரணம் காட்டுறதுக்காக தான். எங்களுக்குண்டா ஒரு பக்கம் பாருங்கள் ஒன்றும் செய்யலாம், மூச்செடுக்கலை, யோசனை, பயம் பாருங்கள், பீதி, இப்படி துன்பங்களாக தான் நாங்கள் ஒரு குருவிட்ட வந்த உடனே பாருங்கள் அவர் இந்த சாயக்குள்ளே பாருங்கள் என்ன தேயிலை வெறும் சாய மாதிரி துன்பமாக தான் நாங்கள் வந்தேன். இப்போ நாங்கள் இங்கே வந்து பாருங்கள் கல்கியை கலக்கும் போது இன்று நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பாருங்கள் நல்லா இருக்கிறோம். இப்போ நாங்கள் பாருங்கள் இங்கே வந்து கல்கியை கலக்காமல் இருந்தால் நீங்கள் எதை திங்க் பண்ணியிருப்பீங்க, எதை சிந்திச்சிருப்பீங்க, மனதில் எது கூட வருதோ அதைத்தான் சிந்திப்போம். அப்போ நாங்கள் மனதில் எது வருதும் பாருங்கள் கல்கியில் இந்த கலியில் இருக்கிறோம், எது வரும் துன்பத்தை நாங்கள் பாருங்கள் அதை திங்க் பண்ணும்போது, அதை நாங்கள் சிந்திக்கும் போது மனிதனுக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் கொடுத்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி வாழலாம், நீ நினைக்கிறது பாருங்கள் அதுக்கு நான் சக்தி கொடுப்பேன், அதுக்குரிய பலன் உனக்குத்தான், நல்லது கெட்டது என்று பாருங்க எது நீ நினைக்கிறாயோ அதுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்க நாங்கள் எதை நினைச்சிருப்போம், இப்போ அதைத்தான் நினைச்சு பாருங்க அது கூடி எங்களுக்கு மட்டுமில்லை இந்த உலகத்தில் பாருங்க நாங்கள் எல்லாத்தோரோடையும் தொடர்பு. இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள் எல்லா இயற்கைகளோடையும் நாங்கள் தொடர்பு. அது காட்டுறதுக்காக தான் உதாரணம் காட்டுவதற்கு சிவபெருமானுக்கு அடித்தது எல்லோருக்கும் பட்டன்று புராணத்தில் சொல்லப்படுது பாருங்கள்.